ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னுடைய ஹை லெவல் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன, எதனால் இந்த கான்செப்ட் எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு குயிக் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு மெயின் ப்ரோக்ராம், அந்த மெயின் ப்ரோக்ராம்லேருந்து நம்ம செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுவோம். எகைன் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இன்னொரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணும். இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ ஒன்லி நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் ஏதாவது ஒரு கான்செப்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் மூவ் ஆனோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ஹை லெவல் கான்செப்ட்ஸ்னால் 4 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம 4 pillars ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Abstraction, Encapsulation, Inheritance and then Polymorphism. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னா அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு இருக்குது. இட் இஸ் நத்திங் பட் ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு காம்போனண்ட்டில் போடுறதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கார் அப்படிங்கிற கிளாஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு கலர், மாடல், பிராண்ட் எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்கிறேன். ப்ளஸ் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் தென் ரிப்பேர், இது எல்லாமே மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காரை தான் நம்ம ஒரு கிளாஸில் மென்ஷன் பண்ண போகிறோம். அதனால இதுக்கு பேர் என்கேப்சுலேட்டட். அதாவது நம்ம ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸை ஒரு கிளாஸ் என்டிட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த என்கேப்சுலேஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் மல்டிபிள் வேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, காருங்கிற கிளாஸ். அந்த கிளாஸில் 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ப்ளஸ் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு எனக்கு தேவை ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கிளாஸ்க்குமே நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் அதில் இருக்க மெத்தட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை என்னால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கிளாஸ்க்கு நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மை கார் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், மை ஃப்ரெண்ட் கார் அப்படிங்கிறது இன்னொரு ஆப்ஜெக்ட். ஸோ இதில் நான் ஆட்ரிபியூட்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறேன். டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஐ கேன் அசைன். மை காருக்கு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, மாடல் பார்த்தீங்கன்னா எக்ஸ், பிராண்ட் ஒய். அதே மை ஃப்ரெண்ட் காருக்கு பார்த்தீங்கன்னா கலர் ரெட்டு, மாடல் ஏ, பிராண்ட் பி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ், இந்த ஒரே என்கேப்சுலேஷனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணும். நமக்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்க கிளாஸஸை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நான் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அன்வான்ட் ஆக்சஸ் எதுவுமே இருக்காது. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு வேனால நம்மளால ஈஸியாக கோடை மெயின்டைன் பண்ண முடியும். ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டும் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இன் ஃபியூச்சரில் இப்போ ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணோன்னா ஐ கேன் ஆட் இட் இந்த பேஸ் கிளாஸில் ஆட் பண்ணிட்டா எனக்கு ஈஸியாக அதை ஃபர்தராக மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் என்கேப்சுலேஷனுடைய பெனிஃபிட்ஸ். நம்ம ஏன் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், அதில் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஏன் போடுறோம் அப்படிங்கிறதுக்கான மெயின் அட்வான்டேஜஸ் இதுதான். இப்போ நீங்கள் இதை ப்ரொசீஜர் ஓரியன்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அங்கே ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. பட் இங்கே நமக்கு ஒரு ஆர்கனைஸ்டு வே இருக்குது. ஓகே, எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இந்த மெத்தட்ஸ் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ இப்போ லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்டின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது என்ன அப்டின்னா, அதுலயும் கீவேர்ட்லயும் மீனிங் இருக்கு. ஒன்லி நெசசரி டீட்டெயில்ஸ தான் வந்து நம்ம யூசருக்கு காமிக்க போறோம். அன்னெசசரி டீட்டெயில்ஸ ஹைட் பண்ணிக்க போறோம். வாட் இஸ் நெசசரினா என்ன? அன்னெசசரினா என்ன? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். திரும்பியும் அதே கார் எக்ஸாம்பிள நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு டிரைவரா எனக்கு கார வந்து ஸ்டார்ட் பண்ண தெரியும், ஸ்டாப் பண்ண தெரியும். பிளஸ் அதனுடைய கியர் ஆப்ஷன்ஸ் அதெல்லாமே வந்து எனக்கு தெரியும். பட் டீசல் என்ஜின் எப்படி வொர்க் ஆகுது? அப்படிங்கிற அந்த இன்டர்னல் இம்ப்ளிமென்டேஷன் வந்து ஆஸ் அ டிரைவரா எனக்கு தேவையில்ல. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ங்கிறது என்ன பண்ணும்னா, ஒன்லி நெசசரி இன்ஃபர்மேஷன மட்டுமே ஷோ பண்ணிட்டு, அன்னெசசரி இன்ஃபர்மேஷன ஹைட் பண்ணிக்கும். அப்போ ஹைட் அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் வந்து நார்மல் மெத்தட், ஸ்டார்ட் மெத்தட். அது வந்து டிரைவருக்கு வந்து நெசசரி இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் டீசல் என்ஜின்ங்கிறது அன்னெசசரி இன்ஃபர்மேஷன். அதனால அத நான் ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணணும் அந்த மெத்தட்க்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்ஸ்ட்ராக்ஷன வந்துட்டு. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கார் கிளாஸ நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க எக்ஸாம்பிள்க்கு இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன். மை கார் அப்படிங்கிற இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன் இங்க. இன்ஹெரிட் பண்ணிட்டு, இப்போ இந்த இன்ஹெரிட் பண்ண அப்புறம் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஓவர்ரைட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்மளுடைய மெயின் ப்ரோகிராம்ல இந்த மைகார் அப்படிங்கிற கிளாஸ்க்கு தான் நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னுடைய இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி, அதிலிருந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணணும். இன்ஹெரிட் பண்ணி அந்த மெத்தட்ஸ நம்ம இந்த நார்மல் கிளாஸ்ல வந்துட்டு ஓவர்ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இங்க இந்த மெயின் கிளாஸ்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, மைகார் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டீசல் என்ஜின் அண்ட் ஸ்டார்ட் 2 ஃபங்ஷன்ஸுமே நான் கால் பண்ணிக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், ரெகுலர் மெத்தட் 2யுமே வந்து கால் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ஆன் யூசேஜ பொறுத்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு குயிக் எக்ஸாம்பிள் எப்படி வந்து அப்ஸ்ட்ராக்ஷன நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டூப்ளிகேட் கோட்ஸ வந்து ரெடியூஸ் பண்ணும். பிளஸ் வந்துட்டு செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம ஒன்லி வந்து நெசசரி இன்ஃபர்மேஷன மட்டும் தான் ஷோ பண்றோம் இல்லைங்களா? ஸோ இன்டர்னல் இம்ப்ளிமென்டேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடுறோம். விச் இஸ் அ செக்யூரிட்டி டீட்டெயில். ஓகே. ஸோ அடுத்து வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது நத்திங் பட் நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ்னுடைய ரிலேஷன்ஷிப்ப தான் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஒரு குயிக் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். சேம் கார் எக்ஸாம்பிள் தான். நமக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல ஒரு ப்ராப்பர்ட்டி பிளஸ் ஒரு மெத்தட் வந்து வச்சிருக்கேன். அந்த கிளாஸ் அந்த கிளாஸ வந்து இன்னொரு கிளாஸ் கார் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஓகேங்களா? இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிற கிளாஸ் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பேஸ் கிளாஸ். ஸோ இந்த கார் அப்படிங்கிற கிளாஸ் என்னன்னா, டிரைவ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இந்த கார் கிளாஸ் தான் வந்து வெஹிக்கிள இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இன்ஹெரிட் அப்படின்னா நம்ம இந்த கோலன் சிம்பல யூஸ் பண்ணி தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்மளுடைய மெயின் ப்ரோகிராம்ல எப்படி வந்து இந்த பேஸ் கிளாஸ், டிரைவ்ட் கிளாஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்மளோட மெயின் ப்ரோகிராம்ல அ கார்ங்கிற கிளாஸ்க்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு அந்த மெத்தட வந்து கால் பண்ணியிருக்கேன். கால் ஸோ இப்போ எனக்கு டிரைவ்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டாலே, என்னால பேஸ் கிளாஸ்னுடைய ப்ராப்பர்ட்டீஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ்னுடைய ஒரு பியூட்டின்னே சொல்லலாம். நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்கும் தனித்தனியா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோங்கிற அவசியம் இல்ல. ஒன்ஸ் வந்து ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸ இன்ஹெரிட் பண்ணிடுச்சு அப்படின்னாலே என்ன மீனிங்னா,
அந்த கிளாஸ்னுடைய ப்ராப்பர்ட்டீஸ், மெத்தட்ஸ் எல்லாமே இந்த டிரைவ்ட் கிளாஸ்னால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அது வந்து ரெஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்ஹெரிட்டன்ஸ்னுடைய மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். நம்ம வந்து டூப்ளிகேட் கோட்ஸ் வந்து எழுத தேவையில்ல. எவ்வளோ தூரம் கோட் வந்து ரீயூஸ் பண்ண முடியுமோ, அவ்வளோ தூரம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து ஈஸி டூ எக்ஸ்டெண்ட் அண்ட் ஈஸியர் டூ மெயின்டைன் ஆல்சோ. நெக்ஸ்ட் நம்மளுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படின்னா என்னன்னா, பாலினா என்ன மீனிங்னா மெனி அப்படின்னு சொல்றோம். மெனி ஃபார்ம். மார்பிசம்ங்கிறது ஃபார்ம்ஸ். இன்ஹெரிட்டன்ஸே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றோம் அப்படின்னா, வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கார் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. பஸ்ன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த கார், பஸ் அப்படிங்கிற 2 கிளாஸுமே வெஹிக்கிள்ங்கிற கிளாஸ இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இது 2மே வந்து எனக்கு டெரைவ்ட் கிளாஸ்ன்னு சொல்றோம். டெரைவ்ட் கிளாஸ்க்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னா, சைல்ட் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பேஸ் கிளாஸ்க்கு இன்னொரு நேம் பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம வந்து கிளாஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த மாதிரி இன்னும் டெப்த்தா வந்துட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஹை லெவல் கான்செப்ட்ஸ் வந்து நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Thank you for watching this video.